காவல்துறையை இப்ப இருக்கிற காவல்துறையே அல்ல. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. திருட்டு போய் வந்தான்னா வீட்டுக்குள்ளுக்கு ஏதாவது திருடி தான் போவான். அவங்க வந்தானா வீட்டை கொளுத்தி விட்டுவான்றான். 2019க்குள் குடிசைகளே இல்லாத இந்தியா அப்படின்னு. அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எங்க காவல்துறையோட ஒரே நாள கொளுத்தி முடிச்சிரும்ன்றான். ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இந்த புரட்சி வந்திருக்குமா அப்படின்னு. அவங்களே பேருக்கு பின்னாடி புரட்சி தலைவன் தானப்பா போட்டுக்கிட்டாங்க. இந்த காவல்துறை மேல நம்ம பெரிய மதிப்பு வச்சிருக்கோம். காவல்துறையை இப்ப இருக்கிற காவல்துறையே அல்ல. இது அதிகாரத்தில் இருப்பவருடைய ஏவல் துறையாக இருக்குது. ஆனால் காவல்துறையை காவல்துறையாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, தமிழீழ நாட்டில் காவல்துறை படையை கட்டமைத்து அந்த காவல்துறை படையை தொடங்கி வைத்து பேசுகிற தலைவன் பிரபாகரன் பேசுகிறார். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. ஒரு குற்றவாளியே உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை என்று சொல்றார். நம்ம காவல்துறை என்ன சொல்லுது? சமூக விரோதி ஊடுருவிட்டான், தேச விரோதி ஊடுருவிட்டான். அவன் தேச விரோதியும் சமூக விரோதி இந்த நாட்டில் உருவாகிற நிலையை உருவாக்கியது யார்? அதுக்கு பதில் இல்லை. சின்ன சின்ன நகைச்சுவையா தம்பிகள் துணுக்குகளை நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒருத்தன் அனுப்புறான், ஒரு வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான். அவன் பொண்டாட்டி எந்திரிச்சு, ஏங்க வீட்டுக்குள்ள திருட்டு போய் வந்துட்டான், போலீஸை கூப்பிடுங்க பொண்டாட்டி கத்துது. அவன் புருஷன் அமைதியா இருக்கான். என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. சும்மா ரெடி. திருட்டு போய் வந்தான்னா வீட்டுக்குள்ளுக்கு ஏதாவது திருடிட்டு தான் போவான். அவங்க வந்தானா வீட்டை கொளுத்தி விட்டுருவான்றான். சிரிப்பா இருந்தாலும் வேதனையாவும் இருக்கு. இப்ப ஒண்ணு ஐயா மோடி ஒரு அறிவிப்புறாரு, 2019க்குள் குடிசைகளே இல்லாத இந்தியா அப்படின்னு. அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எங்க காவல்துறையோட ஒரே நாள கொளுத்தி முடிச்சிரும்ன்றான். அதாவது எதை காக்கணுமோ, யார் காப்பவர்களோ அவர்களே அழிப்பவர்களாக இருப்பதான் இங்க சமூக முரணா இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க. அது ஒரு விவாதத்தில் என்ன கேட்கிறாங்க, இது என்ன பெரிய புரட்சிங்கிறீங்களே, ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இந்த புரட்சி வந்திருக்குமா அப்படின்னு. அவங்களே பேருக்கு பின்னாடி புரட்சி தலைவன் தானப்பா போட்டுக்கிட்டாங்க. அப்ப அது எப்படின்னு? புரட்சி என்பது கட்டளைப்படி நடப்பதில்லை. புரட்சியாளர் லெனின் சொல்றான், புரட்சினா கட்டளைப்படி நடப்பதில்லை புரட்சி. அது தருணம் பார்த்து நிகழ்வதும் அல்ல, பிறப்பதும் அல்ல புரட்சி. அது வரலாற்றின் போக்கில் முதிர்ச்சி அடைகிறதுங்கிறான். பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு காரணங்களால் அது வெடிக்கிறது, அது பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். புரட்சி என்பதற்கு பிறப்பதற்கான காரணம் இது ஜெயலலிதா இல்ல, அவங்களுக்கு மேல் அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா இல்ல, யார் வந்தாலும் சரி, காலம் தேவைப்பட்டால் எச்சூழலிலும் பிரசவிக்கும் புரட்சியே. அதை புரிந்துக்கணும்.